ஏங்க உப்பு உரப்பா நாக்குக்கு ருசியாக காரமாக மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக சுரக்காயை வச்சு செய்யலாங்க. அதுக்காக சுரக்காயை நான் தோல் சீவிட்டு சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். படபடன்னு வேலையாகணுங்கிறதுக்காக குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிஞ்சதையும் ஒரு 15 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாங்க. நல்லா பழுத்த தக்காளி 1/4 கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை கையில் தேய்ச்சி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் சீரகத்தையும் கையில் தேய்ச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை, ஒரே ஒரு வரமிளகாயை முழுசாக சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதுங்க, நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நல்லா கிளறி குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குதுன்னு. தண்ணியும் அளவாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் கடையணும். அப்படியே கடைஞ்சால் கடவிடாதுங்க. இப்போ இதை ஒரு மண் சட்டிக்கு மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாம். தண்ணியை வடித்தாச்சுங்க, மண் சட்டிக்கு மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள் முழுசாக போட்டோம் இல்லையா அந்த வரமிளகா, காரம் சரியாக இருந்தால் இதை எடுத்துகிட்டு கடைஞ்சிக்கோங்க. காரம் பத்தலைன்னா இதை அப்படியே போட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக பருப்பு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இறுத்து வச்சோம் இல்லையா தண்ணி, அதையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட வெள்ளை சாதத்துக்கு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நல்லா சுருக்குன்னு கடைஞ்சிக்குங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.